சூப்பரான டேஸ்ட்டான வெயிலுக்கு குளு குளுன்னு கேழ்வரகு கூழ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு கப்பு வந்து கேழ்வரகு மாவு, உப்பு தேவையான அளவு, தண்ணி வந்து நிறைய ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டியாகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு பேனில் வந்து இதை ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேம்னா கருகிடும், இல்லைனா நல்லா கட்டியாயிடும். இதை நல்லா 20 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். இது 2-3 மணி நேரம் கழித்து நல்லா வெந்த பிறகு ஒரு டம்ளர் மோரை ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேழ்வரகு கூழ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இது கூட சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை போட்டுட்டு தொட்டுக்கைக்கு வடகமும் மிளகா வத்தலும் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா வெயிலுக்கு குளு குளுன்னு கோல்டு சூப்பராக இருக்கும். இது ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் கூட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.